ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டிசம்பர் 2024 ஃபிஃப்த்து சயின்ஸுக்கான ஒரு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். சயின்ஸ் தமிழ் மீடியம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். தாவரங்களின் இனப்பெருக்க பாகம் இலை ஆகும். விடை வந்து என்ன எழுதணும்? அதேமாதிரி ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அதனுடன் வினிகர் சேர்க்கப்படுகிறது. காலரா நோயை தோற்றுவிக்கும் ஹெப்பாட்டிஸ் எனப்படும் நுண்ணுயிரி யாது? இந்த மாதிரி தான் சயின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. விட்டமின் ஏ குறைபாடு வந்து என்ன? மாலைக்கண் நோய். விட்டமின் பி வந்து பார்த்திங்கன்னா பெரிபெரின்னு சொல்லுவோம். விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்வி. விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா ரிக்கெட்ஸ். விட்டமின் இ வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். நோய் என்றால் என்ன? நீர் சுழற்சியின் படிநிலைகள் யாவை? மகரந்த சேர்க்கை என்றால் என்ன? சிறிய அளவிலான தீக்காயத்திற்கு நாம் என்ன செய்யலாம்? மண் எவ்வாறு உருவாகிறது? நீரின் மூலம் பரவும் நோய்களை எவ்வாறு தவிர்க்கலாம்? அதே மாதிரி கீழே பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கிய ஊட்டச்சத்து மூலங்கள் ஏதேனும் மூன்றினை எழுது. கார்போஹைட்ரேட்டு, புரதம், கொழுப்பு. மழைநீர் சேகரிப்புடைய நன்மைகள் என்ன? அதே மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்ட்ஸ் வந்து குறிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன குறிக்கணும் அப்படின்னா புள்ளி வட்டம், அள்ளி வட்டம். 1 வந்து புள்ளி வட்டம், 2 வந்து ஃபர்ஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா சூழ் மூடின்னு குறிச்சிக்கோங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா அள்ளி வட்டம், 3 வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வட்டம், 4 வந்து பார்த்திங்கன்னா மகரந்தப்பை, 5 வந்து சூழ்கள். ஸோ அதற்கு கீழே செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 சயின்ஸுக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் இருக்குது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தான் தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுறோம், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுறோம். இந்த 2 கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீயுமே வந்து பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அதான் முக்கியம். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓவில்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டிக்மா, செப்பல், ஆந்தர். அண்ட் தென் இதுக்கான கீ ஆன்சர் பார்த்திங்கன்னா கீழேயே இருக்குது. தமிழ் மீடியத்துக்கே இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துக்கே இருக்குது. ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் டைம் டெஸ்ட் டிசம்பர் 2024 எஸ்ஏக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். கீழே இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது, அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஷேர் பண்ணிடுங்க.